அமெரிக்காக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற சீரீஸ்ல நிறைய வீடியோ பதிவுகள், நிறைய செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில டெஸ்லாவை குறி வச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மர்ம கும்பல். ஏன் செய்றாங்க, எதுக்கு செய்றாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியரா அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லல. ஆனா இது ஒரு தீவிரவாத செயல் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து சித்தரிக்கப்பட்டுட்டு இருக்கு. அது டெஸ்லா ஷோரூம் போறாங்க, திடீர்னு தீப்பத்த வச்சிடுறாங்க. இது போல ஷோரூம்ல இருக்கிற காருக்கு பண்ணாங்கன்னா ஓகே. இந்த டெஸ்லா சைபர் ட்ரக்லாம் இருக்கு இல்லையா, மக்கள் வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, ரோட்ல ஏதாவது நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டபடிக்கு கிறுக்கிறது, பெயிண்ட் ஊத்துறது, அதை டேமேஜ் பண்ற வரைக்கும் டேமேஜ் பண்ணி போட்டு விட்டுறாங்க. இது இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறவங்களாம் அதை பார்த்து என் காரையே டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க. என்ன காண்டு அப்படிங்கிறதான் தெரியல. பாவம், காசு கொடுத்து வாங்கின நபர் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இதுக்கு சீரியஸான ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது எலான் மஸ்க் அவர் வெகுண்டு எழுந்திருக்கிறாரு. வைலன்ஸ், டெரரிசம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. டார்கெட் பண்ணுறாங்க எலான் மஸ்க் அவர்கள் அப்படிங்கிற மாற்று கருத்தில். இங்கே இது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இந்த டெஸ்லா மட்டும் சீரீஸில் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஐஏயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கலாம் அமெரிக்காவில். யாரோ ஒரு மர்ம நபர் கையில் துப்பாக்கியோட சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துக்கிறார், யாரையோ சுடுறதுக்குன்னு நினைக்கிறேன். அது போல் சொல்லிக்கிறாங்க. அந்த காரணத்தினால அமெரிக்காவில் போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸை சீல் பண்ணி ஃபுல் ப்ரொடெக்ஷன் அண்டர் கண்ட்ரோல் எடுத்து இருந்துக்கிறாங்க. அந்த மர்மமான நபர் யார், எதுக்காக வந்தார் அப்படிங்கிற விசாரணையில் இறங்கியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் அதை சமீபத்தில் வெள்ளை மாளிகையில் கூட இது போல் நடந்துச்சு இல்லையா, துப்பாக்கியோட ஒரு நபர் சுற்றிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கைகலப்பாய் அந்த நபரை சுட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல். ஸோ அதே போல் பதட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் சிவில் வார் வரும், ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சா அப்படிங்கிறது போல் முன்னாடி பேசிட்டு இருந்தேன் தெரியுங்களா, இந்த எலெக்ஷனில் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஒருவேளை அதோட ஆரம்பமா இது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. அமெரிக்காவில் தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்து மேல பல அதிருப்திகள், பல குழுக்களுக்கு உருவாகிட்டு இருக்கு அமெரிக்காவில் அப்படிங்கிற மாற்று கருத்துல. என்ன நடக்க போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்போ மெயினான செய்திகளுக்கு வந்துடலாம். அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள், நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க, நான் அது ஆக்சுவலாக சொல்லும்போது அந்த ஃப்ளோவில் சொல்லியிருந்தேன். 90 நிமிடங்கள் பேசியிருந்தாங்க ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும். அது அந்த பீஸ் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம், ப்ரிப்பரேஷன் டைம், இது போல் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் நான் சேர்த்து சொல்லும்போது ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. 90 நிமிஷங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்டையும் பேசிக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள். இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருக்கு. முதல் கட்ட நடவடிக்கை வந்து பண்ணால் ட்ரம்ப் அவர்கள் சீரன் சிறப்புமாக எடுத்து வச்சுட்டாரு. இப்போ அவர் பேசினாருன்னு சொன்னாங்க இல்லையா புட்டின் அவர்கள் கிட்ட. முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரிசனர் ஸ்வாப். இந்த பிரிசனர் ஸ்வாப்பில் 175க்கு 175 அந்த ஃபார்மேட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆல் ஃபார் ஆல்னு கேட்டிருந்தார். அதெல்லாம் முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்பு சொன்னாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அப்படிங்கிறதோட எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. ரஷ்ய தரப்புலையும் அதை வீடியோ பதிவுகளை விட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், ஆமாம் இது போல் வந்திருக்கிறாங்க. அது கூட 23 காயமடைஞ்ச நபர்கள் உக்ரைனுக்கு திருப்பி அனுப்பிச்சுட்ருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. அதில் ஒரு நபர் இறந்துட்டதாகவும் சொல்லப்பட்டுட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ முதல்ல பிரிசனர் ஸ்வாப் டீல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்கக்கூடாது. அதாவது கடைசி அப்படிங்கும்போது, ஏன்னா எந்த தேதியிலேருந்து இந்த சீஸ்ஃபயர் அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கடைசி நான் தான் கடைசி அடிப்பேன் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா இரு தரப்பையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். ரஷ்யா கர்கேவில் அடிச்சாங்கன்னா இவங்க திராக்னாராக்கில் அடிக்கிறாங்க. ஸோ மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பகுதிகளையும். இதில் என்னென்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்கிட்டாராமா, ஆமாம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் தாக்குதல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒத்துக்கிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. அடுத்தது அமெரிக்கா வந்து ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசும்போது, அதாவது இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்லப்பா, எங்களுக்கு கொடுத்துரு, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களோட கட்பாட்டில் கொடுத்துரு அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அதிபர் கேட்டதாக சொல்லப்பட்டிருக்காங்க. அதான் ஒட்டுமொத்த உக்ரைனையும் எழுதி வாங்கிட்டாங்க அமெரிக்கா அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயமா தெரியுது. சரி ஓகே, இதில் எழுதி வாங்கிக்கிறாங்கன்னா என்ன நடக்கும்? அதாவது இப்போதைக்கு சீஸ்ஃபயர் போட்டிருக்காங்க. சீஸ்ஃபயர் போடும்போது அதெல்லாம் உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குது, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போ அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தாக்கக்கூடாதுன்னு சீஸ்ஃபயர் போட்டிருக்காங்க. இந்த 30 நாள் கழித்து உக்ரைன் ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கும்போது, இந்த 30 நாளுக்குள்ள உக்ரைன் அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரஷ்யாவுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆனால் அமெரிக்கன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போது ரஷ்யா வந்து அது மேலே தாக்குதல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, பதிலுக்கு அமெரிக்கன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல தான் இதுக்கு மேலே பேச்சு வரும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அணு உலை, ஸோ இதெல்லாத்தையும் மட்டும் அமெரிக்கா அவங்க எடுக்கிறாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ளே வேணும்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கருங்கடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏதுங்கிறத ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கிறாங்க அப்படிங்களையும் சொல்லப்பட்டு வருது. மேபி ஒருவேளை இது நடக்குது அப்படின்னா
அமெரிக்கன் மீடியாஸ்லாம் ஒரு தடவை நடக்கும்போதும் இது போல் ரஷ்யா அமெரிக்காவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல் மீடியாக்கள் தரப்பு வந்து ரோல் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது அது எல்லாமே சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். ஸோ மக்கள் மனசில் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட அசெட், நம்மளோட பணம், நம்மளோட இதில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல் அந்த விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது அதை நியாயப்படுத்துதலின் அடிப்படையில் எங்கள் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு அமெரிக்கா வந்துடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதாவது இந்த பேச்சுவார்த்தை இது எல்லாமே ப்ரிப்பரேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, அது தெரியுது, அதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த சமயத்தில் இயூவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ் காஜா காலஸ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க. உக்ரைனை பார்த்தா தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்குங்க யூரோப்பியன் யூனியனு, பார்த்தீங்களா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்மளுக்கு என்ன ஆகும், ரஷ்யா பாரு முழு வார்மோடு பீஸ்டாக மாறி நிற்கிது. 40% மிலிட்ரிக்குன்னு செலவு பண்ணுறாங்க. நம்ம 140 பில்லியன் யூரோ செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு எல்லாம் பேசி முடிவெடுங்க பார்ப்போம். ஒருமித்த கருத்தாக வந்து சீக்கிரமாக எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதை பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு பயமாக இருக்கான், அமெரிக்காவுக்கு கவலையாக இருக்கான். இப்படி வந்து மீடியாக்கள் டைட்டில் வச்சுக்கிறாங்க. அவங்க டிஃபென்ஸ் வைக்கிறாங்க, அதில் எவ்வளவு வாய்க்கு போகுது, எவ்வளவு பேக்கெட்டுக்கு போகுது, எவ்வளவு கைக்கு போகுது, எவ்வளவு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு போகுது, அதுலேருந்து ப்ராடக்ட் வெளியே வரும்போது எப்படி இந்த சைஸில் வருமா அப்படிங்கிற போல கேள்வி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஆனால் ஒன்ஸ் போர் அப்படிங்கிறது வந்து முடிவாயிடுச்சுன்னா எல்லாம் ரெக்டிஃபை ஆயிரும். அதுக்கு முன்னாடி செய்யறதெல்லாம் செஞ்சு அடிக்கலாம் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க அப்படிங்கிற போலையும் சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்குது. எது எப்படியோ இப்போது ரஷ்யாவும் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சுமூகமான பேச்சுவார்த்தையில் ஒரு கட்டமாக நிறைவேறிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்க மாட்டேன்னு இருதரப்பையும் ஒத்துக்கிட்டாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஆர்டர் போட்டதாகவும் சொல்லப்பட்டு வருது. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்துருச்சு, கருங்கடல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அங்கே என்ன டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு பார்க்கலாம். அது அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டோம்னா இஸ்ரேல் காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இன்வேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மூலிமா ஒரு ப்ரொப்போசலுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த செய்தி உண்மை அடிப்படையில் இந்த கிரவுண்ட் இன்வேஷன் ஸ்டாப் ஆகுமானா அது ட்ரூஸ் டெம்பரவரியாக தான். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தரப்புன்னு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஹோஸ்டேஜஸ்லாம் வரல, எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அழிச்சிருவோம் காசா அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த கிரவுண்ட் இன்வேஷன் ஸ்டாப் பண்ண போகிறாங்களா இல்லை திரும்பவும் இஸ்ரேல் அட்டாக் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்கும்ன்றது பார்த்தலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யெமன் ஹவுதிஸ். ஸோ இந்த யெமன் ஹவுதிஸோட கேபிட்டலை கூட திரும்பவும் மார்ச் 19 அமெரிக்க தரப்பு வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரைக் பண்ணதில் யெமனோட சீனியர் கமாண்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள குறி வச்சு தாக்குறதுக்காக ட்ரை பண்ணதான் சொல்லப்பட்டு வருது. இதனால என்ன இழப்புகள் ஏதுன்றது சொல்லலை, வந்துச்சுன்னா அடுத்தது பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு மிரட்டுறாரு. அதாவது யெமன் ஹவுதிஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து அதிநவீனமான ஆயுதங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, இதெல்லாம் உடனே நிறுத்துங்க. நீங்கள் கொடுக்கறத நிறுத்தலைனாலும் அவங்களை எப்படி நாங்கள் செய்ய தான் போகிறோம், அவங்க தோக்க தான் போகிறாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா அது ஈஸியாக நடந்துடும், அமைதியாக இருங்க அப்படிங்கிறது போல் மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யெமன் ஹவுதிஸ் தொடர்ந்து ட்ரோன்கள் மிசைல்களை ஏவி விட்டுருக்குறாங்க இல்லையா. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அன்கைடட் மிசைல்ஸ், இதுக்கு நல்லா கைடட் மிசைல்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமான காசுகள் செலவாகிட்டு இருந்தது. இப்போ சீப்பான மிசைல்ஸை யூஸ் பண்ணி யெமன் ஹவுதிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் மிசைல் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதா சொல்லப்பட்டு வருது. லேசர் கைடன்ஸ் மாடிஃபை பண்ணக்கூடிய ஹைட்ரா 17 அன்கைடட் மிசைல் அதை மாடிஃபை பண்ணி லேசர் கைடன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வீடியோ பதிவுகள் இது போல் செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே இந்த லெபனான் கிட்ட வந்துட்டோம்னா லெபனான் HTS பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. லெபனானோட வடக்கு பகுதியில் HTS தொடர்ந்து ஆட்களை குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெம்பரரியாக சீஸ்ஃபயர் போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மீறி இங்கே தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. சீஸ்ஃபயர்னாலே ஆளுங்களை குமிக்கிறதுக்கான அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான். ஏன்னா சீஸ்ஃபயரை போட்டுட்டு ஆளுங்களை குமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிச்சுக்கிறாங்க, சீஸ்ஃபயரில் இல்லை அப்படிங்கிறது போல் இருதரப்புலையும் செய்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பகுதியில் தாக்குதல் பெருமளவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணி லெபனான் சிரியா இது எல்லாத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுன்ற யோசனை இருக்குது அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்குது. சரி ஓகே, அப்படியே நம்ம கீழே ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் DR காங்கோ. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. M23 ரிபல்ஸ் வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி தாக்குதல் பண்ணுறது கத்தர் மத்தியஸ்தம் பண்ணி சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாங்க.
சீஸ்ஃபயர் அங்கேயும் வந்து இதே பிரச்சனை தான். சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாங்க. சீஸ்ஃபயருக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. எந்த டேர்ம்ஸ் எந்த கண்டிஷனும் இல்லாமல் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறதோட சொன்னாங்க. சீஸ்ஃபயர் வந்த உடனே என்ன நடந்ததுன்னா, யுகாண்டாவோட ராணுவம் இருக்கு இல்லையா, உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யுகாண்டாவோட ராணுவம் இந்த மிலிட்ரி டேங்குகள் இதெல்லாம் அணிவத்து வரதை பார்த்தோன்னே M23 ரிபல்ஸ் வந்து சீஸ்ஃபயரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உள்ளே விட்ட அடிங்க அப்படிங்கிறது போல புதுசாக இன்னொரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா M23 ரிபல்ஸ் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சீஸ்ஃபயர் போட்ட நாளே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. என்ன நடக்குது ஏது நடக்குன்றது தெரியல. டீட்டெயில்டான விஷயங்கள் வர ஆரம்பிச்சுன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இது போல விஷயங்கள் வருது. பட் ஆனால் எக்ஸாக்டாக என்ன காரணத்தினால அந்த சீஸ்ஃபயர் பிரேக் ஆச்சு, எத்தனை மணி நேரத்துக்கு அந்த சீஸ்ஃபயருக்கு கடைபிடிச்சாங்க அப்படிங்கிற தகவல்கள் வரல. வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுவும் M23 ரிபல்ஸ் வைக்லைன்ற பகுதியில் வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அவங்க தரப்புல இருந்து இருக்குன்னு. அடுத்தது துருக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் எர்டகன் அவர்கள் பண்ணிட்டாரு. ஏன்னா இஸ்தான்புல்லோட மேயரை வந்து பார்த்தீங்கன்னா இமிங்லோ அவர்கள், ஸோ அவரை வந்து கைது பண்ணுங்க, ஊழல் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆணையிட்டுட்டாங்க, அவரை கைது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது மக்கள்லாம் பெருமளவில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் March 23 ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறவங்கள எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள போராட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. இதனால ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எர்டகன் அவர்களுக்கு அழுத்தங்கள், அவரோட யோசனை ஐடியாலஜி இப்போ சிரியாலாம் பெருமளவில் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு 3 நாளில் பெருமளவில் இந்த இடத்துலலாம் சிக்கலாயிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணுறதா சொன்னாங்கன்னு அப்படின்னா, மக்கள் நினைக்கிறாங்கன்னா எர்டகன் அவருக்கு ஆப்போனண்ட்டாக அவர் வந்துடுவார், அடுத்த அதிபர் தேர்தல் வச்சாங்கன்னா அவர் தான் ஜெயிப்பார். ஸோ அதனால இப்போவே அவர் தூக்கி உள்ளே போடுறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன எதுங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். துருக்கியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதே போல் ஸ்லோவாக்கியா, செர்பியாவில் முடிச்சிட்டாங்க, ஊக்கிக்கு அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்தது ஸ்லோவாக்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது இல்லையா. ஸ்லோவாக்கியாவோட ராபர்ட் ஃபிகோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசஃபில் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஆட்சி கவிழ்ப்புக்கெலாம் கொஞ்சம் இல்லாமல் அவர் நினைக்கக்கூடிய சட்டங்களை ஈஸியாக நிறைவேற்றலாம் இல்லையா. ஏன்னா ஹங்கேரியில் ப்ரைடு மூமெண்ட்டு எகெயின்ஸ்டாக சட்டம் கொண்டு வந்தாங்க, இப்போ அங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது போல் பல இடங்களையும் ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுனால ஆட்சி கவிழ்ப்புகள் பெரும்பாலும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது அப்படியே நேராக பாகிஸ்தானுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் ரஷ்யாவோட நேவல் ஃபோர்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருக்குறாங்க, ஜாயின்ட் யூஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும். ஆல்ரெடி த்ரூஸ்பேக் சீசன் சொல்லிட்டு ஏர்ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸை பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ட்ரில்ஸை. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நேவல் ஃப்ளீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிராந்தியத்தை வந்து அமைதியாக வச்சுக்கணும், அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு நாடு சீனா ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்காது. அதுக்கு பெஸ்ட்டு ரஷ்யாவே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பிராந்தியம் இப்போ ஈரான் அடி வாங்குறாங்க அப்படின்னா நம்மளோட வர்த்தக பாதையெல்லாம் சிக்கலாகும். ஸோ அந்த டைமில் இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இணைந்து செயல்பட்டால் தான் ஒரு வேளை சிக்கல் பெருசாகுது. அப்படின்னா எப்படி நம்மளுக்கு போர்க்கப்பலை அனுப்பிச்சு ரஷ்யா உதவுனாங்களோ அதே போல் ஈரானுக்கு போர்க்கப்பலை வச்சு உதவணும்னு நினைக்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அண்டை நாடுகளை சப்போர்ட்டிவாக இருக்கணும், இணைஞ்சு செயல் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால இந்த வர்த்தக பாதையை சீரும் சிறப்புமாக வச்சுக்கணுன்றதுக்காக இது போல் ட்ரெஸ் செய்கிறாங்கன்னு சில அனலிஸ்ட் வந்து இருக்குது. சில மீடியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது, இந்தியாவோட முதுகில் குத்துறாங்களா ரஷ்யா அப்படிங்கிற போல விஷயங்கள்லாம் இருக்குது. இல்லை அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட நன்மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது. ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் இங்கே நிற்கிது அப்படின்னா வர்த்தக பாதைக்கு அது செக்யூரிட்டியாக இருக்கும். ரெண்டாவது சீனாவோட போர்க்கப்பல் இங்கே நிற்கிதுன்னா அது வேணால் நம்ம யோசிக்கலாம், நம்மளோட வர்த்தகத்தை வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வந்து நிற்கிறாங்களான்ட்டு. ரஷ்யா நம்மளோட வர்த்தக பாதையை வந்து தடுத்து நிறுத்தணும் அது இதுன்ட்டு இல்லை. ரஷ்யா அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக போர்ட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் கால்ஸ் அடிக்கிறாங்க, அங்கே போர்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை கேதர் பண்ணிக்க முடியும். எந்த டைம் வேணாலும் போர்ட்டை எங்கே அடிக்கலாம் என்ன பண்ணலான்றது ரஷ்யாவுக்கு தெரியும். இன்கேஸ் எகெயின்ஸ்டாக மூவ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான். ஸோ அதனால் இப்போதைக்கு இஷ்யூ இருக்க போகல, ஏன்னா வர்த்தக பாதையை நம்மளோட தான் இருக்க போகுது ரஷ்யாவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளோட வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்க போதும். ஸோ அதனால் இந்த ட்ரில்லுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஆனால் அது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த பிராந்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சேஃப்டி செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அப்புறம் அப்படியே நம்ம சைனா கிட்ட போயிட்டோம் அப்படின்னா சைனா தைவான் பிரச்சனை எப்போ வேணாலும் வெடிச்சிடலாமா அப்படிங்களும் இருக்கு இல்லையா. ஏன்னா எப்போ பாரு ட்ரில்லுன்னு சுற்றி அளந்துட்டே இருக்கிறாங்க தைவான். ஸோ அந்த காரணத்தினால தைவானில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லுங்கிற சொல்லி அட்டாக்காக மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால் எல்லாரும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி ரெடி ஆகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் தைவான் தரப்பு இறங்கியிருக்கிறாங்க, அவங்களும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். உலகமே பதட்டமான சூழ்நிலையில் என்ட்ரு ஆகிட்டு இருக்கு.
ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா மேபி பிரச்சனைகள் முடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பேய்க்கும் சண்டை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அது போல சூப்பர் பவர்ஸ் அடிச்சுக்கிறதுனால அவங்க வீக் ஆகுறாங்க. அவங்க வீக் ஆகிறதுனால எல்லா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் பெருமளவில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் அவங்க ஸ்போக் உமன் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டுருக்குறாங்க, எங்கள் இன்டெலிஜென்ஸ் டேட்டாலாம் கொடுக்க வேணாம்னு சொல்லி டீல் போட்டிருக்கீங்களாமா அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு இல்லை அது நாங்கள் இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை உக்ரைனுக்கு தருவோம் டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக அப்படிங்கிற போல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் டேட்டாங்கிறது அமெரிக்கா தரப்பு வந்து உக்ரைனுக்கு போக தான் செய்யும். அது இதுக்கப்புறம் என்ன மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் உக்ரைன் முன்னெடுக்க போகிறாங்க. யாரோட உதவியால்? யூரோப்பியன் யூனியன்னாலும் எந்த யூரோப்பியன் நாடோட உதவியோட அட்டாக்ஸை முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதோட பார்க்கணும். இல்லை அது போல சொல்லிட்டு அமெரிக்காவே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா என்ற கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது. என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்களை இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறது. ஸ்டே சேஃப். பாய்.